கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 119 சங்கீதம் 65வது வசனம். சங்கீதம் 119 வசனம் 65. கர்த்தாவே, உமது வசனத்தின்படி உமது அடியேனை நன்றாய் நடத்தினீர். கர்த்தாவே, உமது வசனத்தின்படி உமது அடியேனை நன்றாய் நடத்தினீர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, வேத வசனம் என்பது மற்ற மதத்திலெல்லாம் இருக்கிறதான வேதங்களைப் போலவே கிறிஸ்தவர்களுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு புத்தகம் என்கிற வண்ணமாக இதை நாம் நினைத்து கொள்ளுதல் மிகவும் தவறான ஒரு காரியமாக இருக்கிறது. இன்றைக்கு கையில் வேத புத்தகத்தை எடுக்கின்ற அந்த வழக்கமெல்லாம் சென்று அதெல்லாம் மறந்து இன்றைக்கு அநேகர் என்ன செய்கின்றார்கள், தன்னுடைய மொபைல் ஃபோனில் இன்னொரு ஆப்பாக வேதாகமத்தை வைத்துக்கொண்டு ஆலயத்திற்கு போனாலும் அல்லது ஒரு ஜெபக்கூட்டங்களுக்கு சென்றாலும் எங்கே போய் உட்கார்ந்தாலும் அங்கே வேத புத்தகத்தை எடுங்கள் என்று சொல்லும் பொழுது இந்த மொபைல் இருக்கின்றதான அந்த ஆப்பை எடுத்து அதிலே இருந்து படிக்கின்ற மக்களாக இன்றைக்கு அநேக கடவுளுடைய பிள்ளைகள் மாறிக்கொண்டே வருகின்றார்கள். ஆனால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த வேத புத்தகம் என்பது எதுவாக இருக்கிறது என்றால் நம்முடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தை பிரதிபலிக்கின்ற ஒரு நிலை கண்ணாடியாக இருக்கின்றது. நம்முடைய எதிர்காலம் என்னவாக இருக்கப் போகிறது என்கிறதான கேள்வி நமக்குள்ளாக வருமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? வேத புத்தகத்தை தேடி செல்ல வேண்டும். அனுதினமும் வேத புத்தகத்தை நேசித்து அதை வாசித்து அதிலே கடவுள் சொல்லுகின்ற ஒவ்வொரு காரியங்களையும் தியானிக்கின்ற மக்களாக நாம் இருக்க வேண்டும். காரணம் என்னவென்றால், வேத புத்தகம் என்பது ஒரு மந்திர புத்தகம் அல்ல. 1000 முறை ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்தால் அப்படியே அது நடக்கும் என்று சொல்லுவார்களே, அப்படி ஒரு 100 வசனத்தை நாம் மனப்பாடம் பண்ணி வைத்து கொண்டால் அது அப்படியே நடக்கும் என்பதல்ல அதனுடைய பொருள். மாறாக ஆண்டவர் தம்முடைய இருதயத்தை வெளிப்படுத்தி நம்மை எவ்விதமாகவெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கப் போகிறார், வழிநடத்தப் போகிறார் என்பதை ஏற்கனவே நமக்கு சொல்லி ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற ஒன்றுதான் வேத புத்தகம். இந்த வேத புத்தகத்தின் அடிப்படையில் அல்லது இன்னொரு வார்த்தையில் சொல்ல வேண்டுமென்றால் கடவுளுடைய வார்த்தையாக இருக்கிறதான இந்த வசனங்கள் மூலமாகத்தான் கடவுள் நம்ம என்ன செய்ய முடியும்? ஆசீர்வதிக்க முடியும், வழி நடத்த முடியும். அதை மிகவும் அழகாக உணர்ந்திருக்கின்ற தாவீது இங்கே குறிப்பிடுகிறார், ஆண்டவரே, உமது வேத வசனத்தின்படி என்னை எப்படி நடத்தியிருக்கிறீர்? நன்றாய் நடத்தியிருக்கிறீர். இன்று காலை நேரத்தில் அதை தான் உங்கள் முன்பதாக நான் வலியுறுத்த விரும்புகின்றேன். கடவுள் நம்மை நன்றாக நடத்துகின்ற கடவுள். ஒவ்வொரு சூழ்நிலையிலும், ஒருவேளை இன்றைக்கு நாம் பார்க்கும் பொழுது பலவிதமான நெருக்கடிகள், பாடுகள், கஷ்டங்களுக்குள்ளாக நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிற மக்களைப் போல காணப்படலாம். திடீரென்று ஏற்படுகிறதான வியாதி, திடீரென்று வருகின்றதான மெடிக்கல் ரிப்போர்ட், திடீரென்று வருகிறதான இழப்புகள், திடீரென்று நமக்கு தோன்றுகிறதான பல விதமான இன்னல்களும் போராட்டங்களும் நம்முடைய வாழ்க்கையை அப்படியே நிலைக்குலைய செய்து விடுவதைப் போல காணப்பட்டாலும் கடவுள் நம்மை அனுதினமும் எப்படி வழி நடத்தி கொண்டிருக்கிறார்? நன்றாக வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அது நன்றாய் வழி நடத்துவது எதன் அடிப்படையில் என்றால், கடவுள் ஏற்கனவே வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிறதான வேத வசனத்தின் அடிப்படையில். ஆகவே தான் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த வேத வசனத்தை நாம் சொந்தமாக்கி கொள்ளவும், வேத வசனங்களை கொண்டு ஆண்டவர் நம்மிடத்தில் பேசும் பொழுது அதை நமக்கென்று எடுத்துக்கொண்டு அதை விசுவாசிக்கிறவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும்.
கர்த்தருடைய வார்த்தை நம்மை நோக்கி வருமானால் அந்த வார்த்தையை அப்படியே செவியில் கேட்டு கொஞ்ச நாள் நினைவில் வைத்து அப்படியே மறந்து போகிறவர்களாய் அல்ல, அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதை அப்படியே விசுவாசிக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். கடவுள் இவ்விதமாய் என்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். என் குடும்பத்தை குறித்து கடவுள் இப்படி பேசியிருக்கிறார். என் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து இப்படி பேசியிருக்கிறார். என் தொழிலை குறித்து கடவுள் இப்படி பேசியிருக்கிறார். என் எதிர்காலத்தை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் இவ்விதமான வார்த்தைகளை கொண்டு என்னிடத்தில் பேசியிருக்கிறார். அந்த வார்த்தையின்படியே கடவுள் என்னை ஆசீர்வதிப்பார். ஆகவே நான் என்ன செய்வேன்? அவருடைய வார்த்தையை அப்படியே விசுவாசிப்பேன். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அப்படி கர்த்தருடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்கும் பொழுது, இப்பொழுது நாம் வாசித்தோம் அல்லவா, அந்த வசனம் சொல்லுகிற வண்ணமாய் கடவுள் அனுதினமும் நம்மை நன்றாய் வழி நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கின்றார். நம்முடைய எண்ணமெல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்கிறதென்றால், காலையில் கண் விழித்தவுடனே நமக்கு முதலிலே வருகின்றதான போராட்டங்களும் கஷ்டங்களும் இருக்கிறதே, அதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய நிலை என்று நாம் நினைக்கின்றோம். சில நேரங்களில் ஆழ்ந்து உறங்கி கண் விழித்தவுடனே முதல் நினைவாக நமக்குள் வருவதோ அல்லது பிறர் மூலமாய் நமக்கு வருகின்ற செய்தியோ எப்படிப்பட்டதாக இருக்கிறதென்றால், நம்முடைய இருதயத்தை சுக்குநூறாக உடைத்து போடுகின்ற ஒன்றாக இருக்கிறது. உடனே அதை கேட்ட மாத்திரத்தில் நாம் என்ன நினைக்கிறோம்? இதுதான் என் வாழ்க்கை என்று சொல்லி. இல்லை, என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அதற்கு பின்பதாக கடவுளுடைய வார்த்தை என்பது என்ன செய்கின்றது? நமக்குள்ளாக கிரியை நடப்பித்து கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை ஒரு விதைக்கு ஒப்பிட்டு ஆண்டவராகிய இயேசுவே சொல்லி இருப்பதை நமக்கு நன்றாக தெரியும். இன்றைக்கு ஒருவேளை நாம் கிராமங்களை சார்ந்தவர்களாக இல்லாதிருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் வீடுகளில் நாம் கொஞ்சம் இடம் இருந்தால் அங்கே ஒரு செடியை வளர்க்கிறவர்களாகவும் அல்லது சிறிய சிறிய பொருட்கள் பாத்திரங்களை அல்லது தொட்டியை வைத்து அதிலே செடிகளை வளர்க்கிறவர்களாக நாம் இருக்கலாம். என்ன நிகழ்கின்றது? நாம் ஒரு விதையை ஒரு சற்று அந்த மண்ணுக்குள்ளாக புதைத்து விடுகின்றோம். புதைத்து விட்டு அங்கே மேற்பரப்பை பார்க்கும் பொழுது அது ஒரு மணல் பாங்கான இடம் போல்தான் தெரிகிறது. ஆனால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய கண்களுக்கே தெரியாமல் நாம் விதைத்திருக்கின்றதான ஊன்றி இருக்கிறதான அந்த விதை என்ன செய்கின்றது? வளர்ந்து கொண்டே இருக்கிறது. மேலே பார்க்கும் பொழுது அப்படியே மண் மூடி இருப்பதை போல் காணப்படுகிறது. ஆனால் உள்ளே என்ன செய்கிறது? அந்த விதைக்குள்ளாக இருக்கிற அந்த உயிர் மாற்றங்களை அடைந்து ஒரு சில நாட்களில் அந்த மண்ணை பிளந்து கொண்டு ஒரு தாவரம் வெளியே வருகிறது. அதே வண்ணமாகத்தான் ஆண்டவருடைய வார்த்தை, கர்த்தருடைய வேத வசனத்தின்படியே நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் நன்றாக நடத்துகிற கடவுள். ஆகவே என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். நம்முடைய வாழ்க்கை வேத வசனத்தின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறதை தவிர நம்முடைய சூழ்நிலைகளின் அடிப்படையில் அல்ல. கர்த்தர் சொன்ன வார்த்தை ஒரு நாளும் பொய்த்து போகாது. ஆண்டவர் சொன்ன வண்ணமாகவே நம்மை ஆசீர்வதிப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். ஜெபத்தோடு கூட காத்திருப்போம், கர்த்தருடைய மகிமையை காண்போம். கடவுள் தாமே இந்த வார்த்தையின்படியே நம்மை ஆசீர்வதித்து தொடர்ந்து நமக்கு வேண்டிய எல்லா கிருபைகளை தந்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென்.